everyone, welcome back to my channel Swati Study Planet. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து part 3 of relations and functions. Already part 1 and part 2ல relations ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நம்ம வந்து functions தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Previous videos பார்க்கல அப்படினா description box and நம்ம சேனலோட playlist section ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு direct links கிடைச்சிரும். அத வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். So, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா functions. So, what is a function அப்படினு தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி நீங்க 11th ல படிச்சதுதான், but still just ஒரு recap நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். A relation from a set A to set B is called as a function if every element of set A has one and only one image in set B. இப்போ நம்மளுக்கு டயகிராமா போட்டுக்கலாம். set A and set B. அப்ப இது set A ன்னு வெச்சுக்கலாம், இன்னொன்னு என்னன்னு வெச்சுக்கலாம் set B. ஓகே. அதுக்கு ரெண்டு செட்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிலேஷன், ஒரு அசோசியேஷன் நம்ம டிஃபைன் பண்ணனும். எப்படி டிஃபைன் பண்றோம்னா every element of set A. இதுல வந்து for example நான் வந்து 1 2 3 னு மூணு எலிமெண்ட் எடுத்துர்க்கேன். ஓகேவா? has one and only one image in set B. For example நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுறேன். இதுதான் ரிலேஷன். ஓகேவா? 1 க்கு 2 க்கு 3 க்கு. ஓகேவா? இப்போ இது ஒரு ரிலேஷனா? எஸ், ஒரு ரிலேஷன். ரிலேஷன் நதிங் பட் ரெண்டு செட்டுக்கு நடுவுல ஒரு அசோசியேஷன் டிஃபைன் பண்றதுதான். அது எப்போ ஃபங்க்ஷனா மாறும்னா one and only one image. இந்த வேர்ட் தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இமேஜ்னா என்னன்னு நம்ம கத்துக்கணும். 1 ன்னு போட்டோம், ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம் f ன்னு, ஆன்சர் 1 ன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து क्वेश्चन ன்னு வெச்சுக்கோங்க, இது ஆன்சர் ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த டேர்ம் என்னன்னா இமேஜ் அப்படினு சொல்லுவோம். அப்போ 1 ஓட இமேஜ் யாரு? 1. 2 ஓட இமேஜ் யாரு? 4. 3 ஓட இமேஜ் யாரு? 9. புரியுதா? என்ன ஆன்சர் வருதோ அது இமேஜ். ஓகேவா? இன்னொரு வேர்ட் கத்துக்கோங்க, ப்ரீ இமேஜ். ப்ரீ இமேஜ்னா 1 ஓட क्वेश्चन என்ன? 1. 4 ஓட क्वेश्चन என்ன? 2. 9 ஓட क्वेश्चन என்ன? 3. அது ப்ரீ இமேஜ். அப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் 1 ன்னு கேட்டா 1, ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 ன்னு கேட்டா 2, ப்ரீ இமேஜ் ஆஃப் 9 ன்னு கேட்டா 3. இமேஜ்க்கு ப்ரீ இமேஜ்க்கு டிஃபரன்ஸ் புரியுதா? ஆன்சர் குறிச்சீங்கன்னா அது இமேஜ், क्वेश्चन குறிச்சு சொன்னோம்னா அது ப்ரீ இமேஜ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா set A, every element of set A, A ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் இங்க ஒரு இமேஜ் தான் இருக்கணும். one and only one image. அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். அப்பனா இப்படி டிஃபைன் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இது ஃபங்க்ஷனா கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரிலேஷன், ஃபங்க்ஷனா மாறாது. அப்ப எப்போ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா மாறும் அப்படினா இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரும். அவ்வளவுதான். ஓகேவா? one element should have only one image. ஓகேவா? இந்த 1னா அதுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும், ரெண்டு இமேஜ் இருக்க கூடாது. கிளியரா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். டொமைன்னா நதிங் பட் என்னது? எலிமெண்ட்ஸ் ஆஃப் A. இன்புட் செட் தான் டொமைன். கோடொமைன் என்னது? எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. ரெண்டு செட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் பேரு டொமைன், செகண்ட் செட்ல இருக்கிறது பேரு கோடொமைன். அப்ப ரேஞ்ச் தான் என்னன்னா இமேஜ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B. அது என்னக்கா டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3 இருக்கு, 5 இருக்கு, அப்புறம் 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ கோடொமைனும் ரேஞ்சுக்கு மட்டும் வித்தியாசம் பார்ப்போம். டொமைன் வந்து 1 2 3 முடிஞ்சிச்சு. ரேஞ்ச்னா என்னன்னா ஆன்சர் இதுல வந்தது மட்டும், ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லணும். 1 4 9 அது ரேஞ்ச். கோடொமைனா என்னன்னா 1 3 4 5 9 10 எல்லாத்தையும் சேர்த்து நீங்க சொல்லிடலாம். ஓகேவா? கோடொமைனா செகண்ட் செட்ல என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அப்படின்னா அது கோடொமைன். எலிமெண்ட்ஸ் ஆஃப் B, செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சொல்றது. அதுல இமேஜ் என்னென்னலாம் ஆன்சர்ஸ் இருக்கோ அந்த ஆன்சர் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் சொன்னா it is called as range. ஓகேவா? அண்ட் ஃபங்க்ஷனை ஜெனரலா இப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா y is equal to f of x. அதோட மீனிங் என்னன்னா இங்க x y ன்னு ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். இதுல ஒரு எலிமெண்ட் x எடுக்கிறேன். இதுக்கு fங்கற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணனா இங்க எனக்கு f of that element x ன்னு வருமா? அது f of xங்கிறது எந்த செட்ல இருக்கு? y செட்ல இருக்கு. அப்போ அது ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் y. கேபிட்டல் xங்கற செட்ல ஒரு எலிமெண்ட் எடுத்தனா ஸ்மால் x ன்னு எழுதுறேன். அப்ப கேபிட்டல் yங்கற செட்ல ஒரு எலிமெண்ட் எடுத்தனா ஸ்மால் y ன்னு தான் எழுதுவேன். x க்கு ஃபங்க்ஷன் f அப்ளை பண்ணோனே f of x ன்னு வருது ஆன்சர். அப்ப அது f of x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? y க்கு ஈக்குவலா இருக்கும். y is equal to f of x.
அப்போ இந்த இடத்துல இதுதான் இன்புட், இது ஃபங்க்ஷன், இது அவுட்புட். கிளியரா? இதுதான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம 11th படிச்சது. இப்போ நம்ம புதுசா என்ன படிக்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். டோட்டல் 3 டைப்ஸ் நம்ம வந்து படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதோட மீனிங் என்னன்னா image of distinct elements of x under the function are distinct. என்ன சொல்லிருக்காங்கன்னா image என்ன சொன்ன answers of distinct elements. distinct வெவ்வேறு elements of எதுல எடுத்துக்கிறோம் x. ஓகேவா? நம்ம a b சொல்லிருந்தோம், x y ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன சொல்றோம்? x ன்னு ஒன்னு சொல்லிருக்கேன், y ன்னு ஒன்னு சொல்லிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்க்கு வெவ்வேறு ஆன்சர் தான் கிடைக்கணும், வேற வேற ஆன்சர்ஸ் தான் கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா it is called as one to one or injective function. function வந்து x function f such that x is mapped to y. x ல இருந்து y க்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். ஒன் டு ஒன் நான் சொல்லணும்னா என்ன செக் பண்ணணும்னா x ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு டிஃபரெண்டா தான் ஆன்சர் வந்திருக்கணும். இப்போ 1க்கும் ஆன்சர் 4 வந்திருக்க கூடாது, 3க்கும் ஆன்சர் 4 வந்திருக்க கூடாது, இல்ல 2க்கும் 9 வந்திருக்க கூடாது. புரியுதா? ரெண்டு எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே ஆன்சர் வந்திருக்க கூடாது, வேற வேற எலிமெண்ட்ஸ்க்கு வேற வேற இமேஜஸ் தான் இருக்கணும். அதுதான் சொல்லிருக்காங்க distinct எலிமெண்ட்ஸ்க்கு distinct images இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஒன் டு ஒன்னோட கண்டிஷன். இத சம்ல எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்னா for every x1, x2 belongs to capital X. capital Xங்கிற செட்ல இருந்து ரெண்டு எலிமெண்ட் எடுக்க போறேன், x1 x2. f of x1 f of x2 அப்படினா அதோட ஆன்சர் சேமா இருந்தா கண்டிப்பா क्वेश्चन சேமா இருக்கணும். இதுதான் நீங்க சம்ல யூஸ் பண்ண போறோம். x1 x2 வந்து செட் x ல எடுக்கிறோம். f of x1 is equal to f of x2 வந்துச்சுனா என்னது? f of x1 is equal to f of x2 னா மீனிங் என்னது? x1 ஓட ஆன்சரும் x2 ஓட ஆன்சரும் சேமா இருந்துச்சுனா it implies that x1 is equal to x2. அப்போ வந்து क्वेश्चனும் சேமா தான் இருக்கும் அப்படினு சொல்றோம். புரியுதா? சோ ஆன்சர் சேமா இருந்தா क्वेश्चனும் சேமா இருக்கும் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிடும்? the function is 1 to 1 அப்படினு ப்ரூவ் ஆயிடும். அடுத்து இது இப்படியே ப்ரூவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா if x1 x2 சேமா இல்ல அப்படினா இது distinct elements ஆ இருந்தா f of x1 f of x2 சேமா இருக்க கூடாது, ஆன்சர்ஸ் டிஸ்டிங்க்ட்டா இருக்கணும். அதுதான் டைரக்ட் டெஃபினிஷன்ல சொல்றது. distinct elements are distinct images. distinct elements ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறேன், ரெண்டும் சேம் கிடையாது. அப்ப வெவ்வேறு எலிமெண்ட்ஸ்க்கு ஆன்சர்ஸ் டிஃபரெண்டா தான் இருக்கும், சேமா வராது. இந்த மெத்தட்லயே நீங்க ப்ரூவ் பண்ணலாம், இந்த மெத்தட்லயே ப்ரூவ் பண்ணலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? இது வந்து ஆன்சரை வச்சு क्वेश्चन டிஃபரெண்ட். சோ ஆன்சர்ஸ் வச்சு நம்ம क्वेश्चन சொல்றோம். எப்படி சொல்றோம்னா ஒரே ஆன்சர்னா ஒரே क्वेश्चन சொல்றோம். இங்க என்ன பண்றோம்னா क्वेश्चनே டிஃபரெண்டா இருந்துச்சு, ஆன்சரும் டிஃபரெண்டா தான் இருக்கும் அப்படினு சொல்றோம். ரெண்டு மெத்தட்லயுமே சொல்லலாம். கரெக்ட்டா क्वेश्चन டு ஆன்சர்னு சொல்லலாம், ஆன்சர் டு क्वेश्चन, இமேஜ் டு ப்ரீ இமேஜ் டு இமேஜும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது ஒன் டு ஒன். செகண்ட் டைப் இஸ் ஆன் டு ஆர் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுக்கு என்னன்னா every element of y is image of some element of x. என்ன சொல்லிருக்காங்கன்னா x ன்னு ஒரு செட், y ன்னு ஒரு செட். ஓகேவா? இங்க 1 2 3 அங்க போட்டதே போட்டுக்கலாம். 1 4 9. ஓகேவா? every element of y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மேப்பிங்லாம் இத டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ மேப்பிங் டிஃபைன் பண்ணியாச்சு. 1 க்கு 1 2 சேம் அங்க என்ன சொன்னனா அதேதான். இது வந்து ஃபங்க்ஷன் f வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ என்ன சொல்றோம்னா y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டும் every element of y is image of some element of x. இதுல இருக்க ஒரு எலிமெண்ட் எப்படி இருக்கா? இங்க இருக்க யாரோட ஆன்சர்ஸா இருக்கு, இமேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொரு மெத்தட்லயும் டிஃபைன் பண்ணலாம். என்னன்னா y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டோ இஸ் a pre-image x. இங்க இருக்க 1 க்கு pre-image இருக்கணும், 4 க்கு pre-image இருக்கணும், 9 க்கு pre-image இருக்கணும். அப்ப y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுக்கும் pre-image exist ஆயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அததான் நம்ம on to ன்னு சொல்றோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் உதாரணமா on to க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு எலிமெண்ட் சேர்க்கிறேன். ஓகேவா? 10 க்கு இங்க ப்ரீ இமேஜ் இருக்கா? இல்ல. அப்ப அது on to கிடையாது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ on to ரொம்ப சிம்பிள் தான். எப்போ வந்து y ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்க ப்ரீ இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அப்போ கோடமைனும் ரேஞ்ச் என்னவாயிரும்? சேம் ஆயிரும். கரெக்ட் தானே? கோடமைன்னா
yல இருக்க எல்லா எலிமெண்ட்டும். ரேஞ்ச் தான் இமேஜ் வந்து எல்லா எலிமெண்ட்டும். எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப கோடொமைனும் ரேஞ்ச் என்ன ஆயிரும்? சேம் ஆயிரும். அப்ப ரொம்ப சிம்பிளா ஆன்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கோடொமைனும் ரேஞ்சும் சேமா இருக்கணும். கிளியரா? சோ இது எப்படி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் சம்ஸ்லனா, for every y belongs to range there exists x belongs to domain such that f of x is equal to y. அவ்வளவுதான். சோ f of x என்னது? இங்க வந்து ஆன்சர் தானே, அது ஒரு y க்கு ஈக்குவலா இருக்கணும். இது ஒரு ஆன்சரா, அது இன்னொரு y க்கு ஈக்குவலா இருக்கணும். வேற வேற y க்கு. புரியுதா? அப்போ என்ன சொல்றேன்னா for every y belongs to the range. ரேஞ்ச்னா இங்க for every எல்லாமே எல்லா y க்குமே இங்க ஒரு எலிமெண்ட் நான் எடுக்கிறேன். for every y belongs to this capital set y there exists. இந்த சிம்பிள் பேர் என்னது? there exists. அதுக்குன்னு ஒரு x இருக்கும். such that எப்படி இருக்கும் அந்த x? அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் போட்டா இந்த ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த 1 க்கு ஃபங்க்ஷன் போட்டா 1 கிடைக்கும், 2 க்கு ஃபங்க்ஷன் போட்டா 4 கிடைக்கும். புரியுதா? y ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா அதுக்குன்னு கரஸ்பாண்டிங்கா ஒரு x இருக்கும். such that என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும்? அந்த x க்கு தூக்கி ஃபங்க்ஷனை போட்டா இந்த எலிமெண்ட் கிடைக்கணும். கிளியரா? அப்படி கிடைச்சிச்சுனா it is called as an onto function. அப்ப 1 to 1 onto ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா ontoனா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் போடுறேன், ப்ரீமேஜ் இல்லனா it is not onto. onto clear. 1 to 1 க்கு ரொம்ப சிம்பிள் டயகிராம், ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் தான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா it is not 1 to 1. முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 இல்ல அப்படினா அத many to 1 ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் on to இல்ல அப்படினா அத into ன்னு சொல்லுவோம். ஓகேவா? it is not 1 to 1 அப்படி நீங்க எழுதுறதுக்கு பதிலா it is many to 1 ன்னு எழுதலாம். it is not on to ன்னு சொல்றதுக்கு பதிலா into function ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது கிளியரா? லாஸ்ட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து both இன்ஜெக்டிவாவும் இருக்கு சர்ஜெக்டிவாவும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல the function is called as a bijective function. ஓகேவா? சோ பைஜெக்டிவ்னா மீனிங் என்னது? இன்ஜெக்டிவ் 1 to 1 ஆவும் இருக்கணும் on to ஆவும் இருக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு சம்ஸ்ல கேட்பாங்க. 1 to 1 on to ப்ரூவ் பண்ணுங்க அப்படினு கேட்கலாம். பைஜெக்டிவா இருக்கா இல்லையானு கேட்கலாம். ஓகேவா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இந்த எக்ஸசைஸ் 1.2 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு composition of functions and invertible functions அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. ரெண்டு டெஃபினிஷனும் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்திருக்காங்க. 3-4 எக்ஸாம்பிள்ஸ். இது ஆக்சுவலி போர்ஷன் சிலபஸ்ல மென்ஷன் ஆகல. பட் புது எடிஷன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதுனால இட் இஸ் சேஃபர் ஃபார் us to study that one. ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்திருக்காங்க டெக்ஸ்ட் புக்லங்கறப்போ மேபி क्वेश्चंस வரலாம். அதுல நிறைய क्वेश्चंस இருந்துச்சு ஆரம்பத்துல. அது எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் டைரக்டா மிஸ்லேனியஸ்க்கு போயிட்டாங்க. ஓகேவா? அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துறேன். அதுக்குள்ள இருக்க எக்ஸாம்பிள்ஸையுமே நம்ம இதே வீடியோல வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது என்னன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். ஓகேவா? f ன்னு ஒரு ஃபங்க்ஷன், g ன்னு ஒரு ஃபங்க்ஷன். அதான் பாருங்க. let f be a function from a to b. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா a-ங்கிறது ஒரு செட், b-ங்கிறது ஒரு செட். ஓகே. இதற்கு இங்க இருக்க ஒரு ஃபங்க்ஷன் f and g be a function from b to c. அப்ப அடுத்த ஒரு செட் c இருக்கு. இங்க இருக்குது g. இது அவங்களே டிஃபைன் பண்ணிருக்காங்க. b two functions. இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. then the composition of f and g. composition னா மீனிங் என்னன்னா இப்படி தான் எழுதுவோம். g composite f. g composite f அப்படிங்கறது எங்க இருந்து இங்க டிஃபைன் பண்ணுவோம்னா a to c இப்படி டிஃபைன் பண்றோம். g composite f. இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா g of f of x. ஓகேவா? xங்கற ஒரு எலிமெண்ட்ட செட் a ல எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள தானே போடுவோம். உள்ள பிராக்கெட் என்ன இருக்கு? x. அதுக்கு வெளியில fங்கற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணனும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க xங்கற ஒரு ஃபங்க்ஷனை சாரி எலிமெண்ட்ட எடுத்துக்கறேன். அதுக்கு ஃபங்க்ஷனை நான் அப்ளை பண்ணிட்டேனா இங்க ஆன்சர் என்ன வரும்? f of x வருமா? இப்போ இந்த f of x க்கு நான் என்ன அப்ளை பண்ணனும்? gங்கற ஃபங்க்ஷன். அப்போ எலிமெண்டே இங்க என்ன இருக்கு? f of x. அதுக்கு நான் என்ன அப்ளை பண்ணனும்? g. அப்ப இங்க என்ன வரும்? g of f of x ன்னு வருமா? இதுதான் g composite f.
மூணு செட்டுக்கு சொன்னா அது காம்போசிட் ஃபங்க்ஷன். புரியுதா? ஏல இருந்து பிக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ பி டு சி என்ன பண்றோம்னா இன்னொரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணா வெளியில அந்த இன்னொரு ஃபங்க்ஷனே போடணும். அவ்வளவுதான். புரியுதா? அப்போ g காம்போசிட் fனா g of f of x. இது சம் போடும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டு நான் வந்து இதே வீடியோல உங்களுக்கு காம்போசிஷன் அண்ட் இன்வெர்டிபிள்ஸோட சம் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து எக்ஸாக்ட் சிலபஸ் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் தான் இருக்கு. அதனால அந்த ரெண்டு சம் நான் இதெல்லாம் சொல்லிடுறேன். இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன். இன்வெர்டிபிள்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன வரையறோம்? செட் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு வரையறோம். இதுக்கு இருக்க மேப்பிங் எஃப். அது இன்வெர்டிபிளா இருக்கணும்னா if there exists gங்கிற ஒரு ஃபங்க்ஷன் y to x க்கு சொல்லி இருக்கணும். ஓகேவா? g from y to x such that என்ன ப்ராப்பர்ட்டி satisfy இருக்கணும்? g of fங்கிறது ஐடென்டிட்டி ரிலேஷன் on x ன்னு வரணும். f of gங்கிறதுக்கு காம்போசிஷன் தான் அப்படிங்கிறது ஐடென்டிட்டி வித் ஆன்சர் y அப்படின்னு வரணும். அப்படி இருந்துச்சுன்னா g அப்படிங்கிறது f ஓட இன்வெர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? பார்க்கிறதுக்கு உங்களுக்கு என்னடா ஏதோ f காம்போசிட் g i அப்படிலாம் இருக்குன்னு தோணும். பட் ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு செட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம் f. அதுக்கு ஆப்போசிட்டா நான் g ன்னு சொல்லியிருக்கேன்னா அப்ப gங்கிறது என்னது? f ஓட இன்வெர்ஸ், f ஓட ஆப்போசிட்டா. அந்த ஆப்போசிட் எக்ஸிஸ்ட் எப்ப ஆகும் அப்படின்னா இங்க இந்த ஒரு எலிமெண்ட் x எடுக்கிறேன், fங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்றேன், எனக்கு என்ன வரும்? f of x. கரெக்ட்டா? இப்போ g காம்போசிட் f னா g னா என்னது? இங்க தான் ஃபங்க்ஷன் இருக்கு. g காம்போசிட் f ஓட ஃபார்முலா என்னது? g of f of x. அப்ப இங்க இருந்து நான் ஆப்போசிட்டா நான் போடுறேன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு வரேன். எலிமெண்ட் என்னது? f of x. அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் போடணும்? g. அப்ப எனக்கு என்ன வரும்? g of f of x ன்னு வரும். கரெக்ட்டா? அது எங்க திருப்பி வருது? இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வருதா? அப்போ g of f of xங்கிறது இந்த சைடு போட்டோனே ஆன்சர் எதை நோக்கி தான் அப்ப வரும்? x தானே. அததான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் x ஆ வரும். ஐடென்டிட்டி ரிலேஷன் படிச்சிருக்கோம்ல i அப்படிங்கிறது இங்க xங்கிற ஆன்சர் வரணும். கிளியரா? இப்போ f காம்போசிட் g அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். f காம்போசிட் g னா f of g of x. f of g of x. g of x னா என்னது? இங்க ஒரு எலிமெண்ட் வந்து இப்ப x ன்னு எடுத்துக்கிறீங்க. அதோட ஆன்சர் இங்க வரப்ப g of x ன்னு கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் இத சொல்றேன், அப்புறம் மேல போறேன். நான் இப்படியும் சைக்கிள் போகலாம், இப்படியும் சைக்கிள் போகலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் மேல ஆரம்பிச்சு f க்கு போனேன், அங்க இருந்து g போட்டு திருப்பி மேல வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆரம்பிக்கிறப்பே வந்து y ல ஆரம்பிப்போம். xங்கிற ஒரு எலிமெண்ட் gங்கிற ஃபங்க்ஷன் ஆட் பண்ணா g of x. இப்போ இதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணனும்? f ன்னு அப்ளை பண்ணாதான் திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வர முடியும். அப்போ g of xங்கிறது எலிமெண்ட், ஃபங்க்ஷன் f அப்ளை பண்ற, ஆன்சர் திருப்பி எங்க வந்துரும்? y செட்டுக்கே வந்துரும். அப்ப அது yங்கிற எலிமெண்ட். அதுதான் iy. இந்த கண்டிஷன் satisfy ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெர்டிபிள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான். சோ ஒரு இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் சொல்ல முடியும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க்குக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சம்ஸ் நம்ம போடுவோம், அப்ப வந்து again உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? மேபி if you want you can take a screenshot of this one. நான் இத அழிச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு சம்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா let me solve the example 15. நான் ஃபாலோ பண்றது புது புக் இருக்கவங்க அதை பாத்துக்கோங்க. ஆல்ரெடி பழைய புக் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பழைய புக் இருக்கவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். as of now புது புக்ல எக்ஸாம்பிள் 15 I am going to solve. பழைய புக்ல காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஹெட்டிங் கீழ இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பாத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 15. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 15ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. என்ன செட்ல? 2 3 4 5 அப்படிங்கிற செட்ல இருந்து 3 4 5 9 அப்படிங்கிற செட்டுக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. அடுத்து g அப்படிங்கிற இன்னொரு இது என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 3 4 5 9ல இருந்து ஆரம்பிச்சு 7 11 15 அப்படிங்கிறதுக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கிறதுக்கு டயகிராமா போட்டு பார்ப்போம், நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் f ஓட அவுட்புட் செட் தான் g ஓட இன்புட் செட். ஏன்னா இது காம்போசிஷன் ஃபங்க்ஷன். அப்படிதான் சொன்னோம் a b
B to C. ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாப்போம். F அப்படிங்கிறதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 3 4 5. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட அவுட்புட்ஸ் 3 4 5 9. ஜிங்கிறதுக்கு 3 4 5 9ல ஆரம்பிச்சு 7 11 15க்கு சொல்லிருக்காங்க. ஓகேவா? எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா defined as f of 2 அப்படினா என்னது ஃபங்க்ஷனுக்கு 2 ன்னு போட்டா ஆன்சர் 3. இத டிஃபைன் பண்ணிருக்காங்க. f of 3 is 4, f of 4 is 5 and f of 5 is also 5. இதெல்லாமே டிஃபைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் g of 3 is 7, g of 4 is also 7 and g of 5 is 11, g of 9 is 11. இதெல்லாமே நமக்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. இது வச்சிட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா G composite F இதுதான் ஐடென்டிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ G composite F னா ஃபார்முலா என்னது? G of F of X. கரெக்ட்டா? இதுதானே ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள் சம் தான். ஒரு எலிமெண்ட்டுக்கா போடிங்கனா ஆன்சர் வந்துரும். ஓகேவா? ஐ ஹோப் செட்ஸா இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். G of F of X னா ஃபர்ஸ்ட் இங்க x ன்ற ஒரு எலிமெண்ட் எடுத்தோம், அதுக்கு மேப்பிங்க போட்டோம், மறுபடியும் g ங்கற ஃபங்க்ஷனை போட்டு ஆன்சர் எழுதி இருக்கோம். ஓகேவா? அதுதான் நமக்கு அது ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அத வச்சிட்டு இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா G of ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்குவோம். G of ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்க என்னது? F of 2 கண்டுபிடிக்கணுமா? இதான் கண்டுபிடிக்கணும். சரி, F of 2 என்னது? ஃபங்க்ஷன் F இது G. ஓகேவா? 2 க்கு f ன்னு போட்ட ஆன்சர் என்னது? 3. அப்ப f of 2 னா என்னது? 2 ங்கற எலிமெண்ட்டுக்கு f ங்கற ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணனும். 2 ங்கற எலிமெண்ட்டுக்கு f ங்கற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணா ஆன்சர் 3. அப்போ f of 2 க்கு பதிலா நான் இப்ப என்ன எழுதிக்கிறேன்? 3 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ g of 3 அப்படிங்கிறதுக்கு g ன்னு அப்ளை பண்ணனா ஆன்சர் 7. புரியுதா? இவ்வளவுதான் பண்ணனும். அடுத்து g of f of 3. இப்போ f of 3 என்னது? 4. அப்போ f of 3 க்கு பதிலா 4 ன்னு எழுதுறேன். g of 4 என்னது? மறுபடியும் 7. புரியுதா? அடுத்து third one g of f of 4. f of 4 என்னது? 5. 5 க்கு ஆன்சர் என்னது? 11. கிளியரா? அதே மாதிரி g of f of 5. f of 5 என்னது? திருப்பி 5. 5 ஓட ஆன்சர் திருப்பி என்னது? 11. கிளியரா? இவ்வளவுதான் இந்த क्वेश्चन. ஓகேவா? சிம்பிளா நமக்கு காம்போசிஷன் எப்படி போடணும் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு டீடைல் சம்ஸ் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16. எக்ஸாம்பிள் 16ல நமக்கு f composite G and G composite F கேட்டிருக்காங்க. ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா fங்கிறதும் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர், G அப்படிங்கிறதும் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். G of xங்கிறது என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 3x², f of x அப்படிங்கிறது வந்து cos x. இத கொடுத்திருக்காங்க. show that g of x is not g composite f is not equal to f composite g. okay, first போடுவோம் g composite f of x. இதோட மீனிங் என்னது? g of f of x. okay, f of x என்ன கொடுத்திருக்காங்க? cos x. எழுதிக்கலாமா? f of x பதிலா cos x. okay, இது வரைக்கும் I hope clear ஆ இருக்கும். இப்போ g of x ன்னு ஒரு எலிமெண்ட் இருந்தா இதுதான் ஆன்சர்னு சொல்லிருக்காங்க. இப்போ x பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு? cos x. அப்போ x ன்னு இருந்தா இங்க x2 3 times x2 ன்னு போடணும். எனக்கு இங்க என்ன இருக்கு? x பிளேஸ்ல cos x ன்னு இருக்கு. அப்ப நான் என்ன எழுதுவேன்? 3 times cos x² ன்னு எழுதலாமா? புரியுதா என்ன பண்றோம்னு? x ன்னு ஒரு எலிமெண்ட் இருந்தா ஆன்சர் என்னவா? ஃபங்க்ஷனுக்கு 3 times of x² ன்னு எழுதணும். x பிளேஸ்ல cos x இருக்குன்னா அப்ப இங்க என்ன வரும்? 3 times of cos x² ன்னு வரும். கிளியரா? இது g composite f. அடுத்து f composite g அப்படினா என்னது? f of g of x. அப்ப ஃபர்ஸ்ட் g of xங்கிறது என்னது? 3x². எழுதிடலாமா? 3x². இப்போ திருப்பி அதே ரூலுக்கு வாங்க. x ன்னு இருந்தா ஆன்சர் cos x ஆ. x பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு? 3x² ன்னு இருக்கு. அப்போ நான் x பிளேஸ்ல இப்ப என்னன்னு போடணும்? cos. x பிளேஸ்ல என்ன போடணும்? 3x² அப்படினு போடணும். கரெக்ட்டா? இப்போ இது ரெண்டும் சேம் கிடையாது தானே. சோ g composite f is not equal to f composite g. கிளியரா? இது ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளா எப்படி காம்போசிட் போடணும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ as of now we have completed எதுன்னு பாத்தீங்கன்னா 16 வரைக்கும் முடிச்சிருக்கோம். next we are going for example 17. ஓகேவா?
Example 17ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா f அப்படிங்கிறது வந்து or else maybe you can வந்து screenshot பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க screenshot எடுத்துக்கோங்க. நான் திருப்பி அழிச்சிட்டு அது உங்களுக்கு next ஒரு sum மட்டும் இருக்கு. அதை போட்டு காமிக்கிறேன். Next வந்து example 17 தான். இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f அப்படிங்கிற function வந்து n ல இருந்து ஆரம்பிச்சு y. அப்ப nங்கிறது natural number, yங்கிறது ஏதோ ஒரு செட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா f of x is nothing but 4x plus 3 இது சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் y அப்படிங்கிறது இங்க ஒரு செட் கொடுத்திருக்காங்களா, அது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா இருக்க அந்த yங்கிற எலிமெண்ட்ஸ் நேச்சுரல் நம்பர்ல தான் இருக்கும். எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா y is equal to 4x plus 3 for x belongs to natural number. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் அப்ப டிஃபைன் பண்ணிருக்காங்க. Show that f is invertible and find its inverse. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா fங்கிறது invertibleனு சொல்லணும். Invertibleனா என்ன நம்ம கண்டிஷன் பார்த்தோம், g composite f அப்படிங்கிறது வந்து ix ன்னு சொல்லணும், f composite g அப்படிங்கிறது iy ன்னு சொல்லணும். கரெக்ட்டா? இத சொல்லிட்டு அப்புறம் இன்வர்ஸ் என்ன அப்படினு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, f of x என்ன நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4x plus 3 சொல்லிருக்காங்களா? சரி, இது சொல்லிருக்காங்க. வேற என்ன நமக்கு சொல்லிருக்காங்கன்னா y அப்படிங்கிறது 4x plus 3 ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 4x plus 3 க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம், y ன்னு எழுதிக்கலாம். சொல்லலாமா? அதுதான் நமக்கு ஒரு செட் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு நார்மல் செட்ஸா பாத்தீங்கன்னா ஒரு செட் நேச்சுரல் நம்பர், இன்னொரு செட் y. இப்படி நான் டிஃபைன் பண்ணனா நேச்சுரல் நம்பர்ல இருந்து y க்கு டிஃபைன் பண்ணனா அது fங்கிறது. இப்போ இன்வெர்ட்டிபிள் நான் சொல்லணும்னா y ல இருந்து நேச்சுரல் நம்பருக்கு நான் ஒன்னு டிஃபைன் பண்ணணுமா, அது என்ன ஃபங்க்ஷன் g. ஓகேவா? fங்கற ஃபங்க்ஷனோட இன்புட் எலிமெண்ட் x, அவுட்புட் எலிமெண்ட் f of x. கரெக்ட். அடுத்து g யோட இன்புட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், y. அதோட அவுட்புட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், g of y. ஓகேவா? x நமக்கு இருக்கா, x இருக்கு. f of x டிஃபைன் பண்ணிருக்காங்களா, yes f of x இருக்கு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. y இருக்கா, yes y கொடுத்திருக்காங்க. y நம்ம என்ன நம்ம தனியா கூட எழுதிக்கலாம். ஓகேவா? yங்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க 4x plus 3. இதுவுமே கொடுத்திருக்காங்க. இன்னும் நமக்கு என்ன வேணும், g of y வேணுமா எனக்கு? அப்படி இருந்தா தானே நான் காம்போசிஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது கொடுத்திருக்காங்கல்ல, இதுல இருந்து g of y எனக்கு வேணும்னா g of y is nothing but x எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டா? g of yங்கிறது எந்த செட்டுக்கு வருது, நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு வருது, இன்புட் செட்டுக்கு வருது. அதுல எலிமெண்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கும், சம் x ல இருக்கும். அப்போ இந்த கொடுத்திருக்கிறதுல இருந்து x கண்டுபிடிப்போம். plus 3 அந்த சைடு போச்சுனா -3. y minus 3 is equal to 4x. அப்போ which implies x is equal to y minus 3 by 4. சொல்லலாமா இப்படி நானு? சோ எனக்கு என்ன வேணும், f of x டிஃபைன் பண்ணியாச்சு. g of y, g of yங்கிறது எனக்கு என்ன வரும், சம் x. அப்ப g of yங்கிறது என்னது, y minus 3 by 4. இப்போ எனக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கிடைச்சிருச்சு. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சுனா அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும், காம்போசிஷன் போட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் g composite f. அப்போ g of f of x. கரெக்ட்டா? g of எல்ல வச்சுக்குவோம். f of x, f of x என்னது 4x plus 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் g of 4x plus 3 எனக்கு வேணுமா, g of y ன்னு இருந்தா y minus 3 by 4. y ன்னு இருந்தா இங்க y, y பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு 4x plus 3. அப்ப இங்க y பிளேஸ்ல நான் என்ன எழுதணும், டைரக்டா போட்டுடலாமா, 4x plus 3 ன்னு போடுவேனா. y ன்னு இங்க இருந்தா இங்க y ன்னு வருது. y பிளேஸ்ல இப்ப என்ன வருது, 4x plus 3. அப்ப y பிளேஸ்ல இங்க என்ன போடணும், 4x plus 3. வேற என்ன இருக்கு, minus 3 by 4. plus 3 minus 3 cancel, 4x by 4. so that is nothing but x. அப்ப that is nothing but ix. ஒரு கண்டிஷன் ப்ரூவ் ஆயிருச்சா? அடுத்த கண்டிஷன் f of g. அப்ப f of g of x. கரெக்ட்டா? இப்போ f of g of x நமக்கு வேணும். கரெக்ட்டா? g of x or வந்து நீங்க என்னன்னு போட்டுக்கலாம், இன்னும் ஈஸியா நமக்கு வேலை முடியும்னா g of y. ஏனா அதோட இன்புட் எலிமெண்ட் y. ஓகேவா? g of y. ஓகே, இத சொல்லணும்னா g of y என்னது, y minus 4 by 3. y minus 4 by 3ங்கிறது தான் g of y. சரி, இத எடுத்துட்டு போய் எங்க போடணும், f ல போடணும். x ன்னு இருந்தா இங்க x ன்னு வருது. இப்போ அதுக்கு பதிலா நான் என்னன்னு போடணும், x பிளேஸ்ல y minus 4 sorry y minus 3 by 4. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 times of y minus 3 by 4 plus 3. புரியுதா? just substitution தான்.
4 cancel ஆயிரும் y minus 3 plus 3 னா அப்ப answer y iy. ரெண்டு கண்டிஷன்ஸும் satisfy ஆயிடுச்சா? அப்ப கொடுத்திருக்க கண்டிஷன் invertible. ஓகே, அதோட இன்வர்ஸ் என்னது? f ஓட இன்வர்ஸ் is nothing but g. அப்ப gங்கிறது ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோமா? இதுதான் வந்து f ஓட inverse value. அவ்வளவுதான் sum. கிளியரா? சோ இதுதான் நமக்கு invertible. just இந்த ஒரு question தான் இருக்கு. so make sure you take a screenshot of this one. So வந்து functions வந்து இவ்வளவுதான் நமக்கு concepts. ஓகேவா? I hope இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம functionsக்கான sums வந்து சால்வ் பண்ணோம். that is nothing but exercise 1.2ல இருக்க ஒரு மாடலே இருக்கு. நம்ம ஒரு sum நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். make sure you subscribe to the channel and வந்து பக்கத்துல இருக்க bell iconல all அப்படிங்கறத click பண்ணுங்க so that you get your instant notifications. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கறேன். Till then stay tuned. Bye.